சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இழந்த செல்வத்தை திரும்ப தரக்கூடிய கள்ள வாரண பிள்ளையார் கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். அமிர்தத்தை மறைச்சு வச்ச காரணத்தினால இந்த விநாயகரை கள்ள வாரண விநாயகர்னு அழைச்சாங்க. அமிர்தம் எடுக்கிறதுக்காக பார்க்கடல கடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதை சாப்பிடணும் அப்படின்னு தேவர்கள் முடிவு செஞ்சப்போ விநாயகரை முதல்ல நினைக்கவும் வழிபடவும் தேவர்கள் மறந்துட்டாங்க. இதனால கோபம் கொண்டிருந்த விநாயகர் அமிர்த கலசத்தை எடுத்து மறைச்சு வச்சுட்டாரு. இது தெரிய வந்தது. விநாயகரோட இந்த லீலை பற்றி மகாவிஷ்ணு தேவர்கள்கிட்ட எடுத்து சொன்னாரு. முதல்ல விநாயகரை கும்பிடுங்க, அவர் அமிர்தம் தருவாரு அப்படின்னு சொல்லி தேவர்களை விஷ்ணு அனுப்பி வச்சாரு. தவற உணர்ந்த தேவர்கள் ஓடோடி விநாயகரோட காலடியில் விழுந்து வழிபட்டு மன்னிப்பும் கேட்டாங்க. மகிழ்ச்சி அடைந்த விநாயகர் அமிர்தத்தை எடுத்து கொடுத்து தேவர்களுக்கு ஆசியும் வழங்கினாரு. தேவர்கள் அமிர்தம் உண்டு அமரத்துவமும் பெற்றாங்க. அமிர்தத்தை மறைச்சு வச்ச காரணத்தினால திருக்கடையூர் கோவில் இருக்கக்கூடிய விநாயகரை கள்ள வாரண விநாயகர் அழைச்சாங்க. நாளடைவுல அது கள்ள விநாயகர் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த கள்ள விநாயகர் ஆலயத்தோட தொடக்கத்துல கன்னி மூலையிலேயோ இல்லைன்னா முச்சந்திகளிலோ இல்ல, ஆலயத்துக்குள்ள மகா மண்டபம் பகுதியில ஈசனை பார்த்தபடி ஒரு ஓரத்துல இருக்கிறாரு. அதாவது அமிர்தம் எடுத்து பதுங்கி இருந்ததை சுட்டி காட்டுறது மாதிரி அவரோட சன்னதி மகா மண்டபத்துல ஈசனோட கருவறைக்கு தென்கிழக்குல ஒரு ஓரமா இருக்கு. அவரோட துதிக்கையில அமிர்த கலசம் இருக்கும். இதோட காரணமா இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரா கருதப்படுறாரு. இவரை மனமுருகி வழிபட்ட இழந்த செல்வங்கள் அனைத்துமே திரும்ப கிடைக்கும்ன்றது ஐதீகம். உறவினர்கள் மற்றும் பகைவர்கள் கிட்ட நீங்க எதையாவது இழந்து தவித்தா இந்த விநாயகரை வழிபட்டா சுபம் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்கிறது மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கு. இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். வீடியோட எந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பிள்ளையார்ன்ற தலைப்புல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. அதுல இந்த தலத்தோட கள்ள வாரண விநாயகர் 3ஆம் படை வீட்டு கூட அதிபதியா இருக்கிறாரு. சமஸ்கிருதத்துல இவரை சோர கணபதினு அழைக்கிறாங்க. அபிராமி பட்டர் அந்தாதி பாட தொடங்கினப்போ இந்த கள்ள விநாயகரை புகழ்ந்து பாடிட்டு தான் அந்தாதி பாடி முடித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் விநாயகரை பற்றி முருகனை பற்றி நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.